ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம 3 வகையான சர்பத் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இந்த கோடை காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. இஃப்தார் டயத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல நம்ம பால் சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நன்னாரி பால் அல்லது பால் சர்பத்துக்கு நம்ம சர்பத்தோடு சேர்த்து இன்னும் 2 பொருள் சேர்ப்போங்க. ரெண்டுமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இதுதான் பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. இல்லை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட வாங்கிக்கலாம். இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். இல்லை ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ். இதையுமே நீங்கள் கொஞ்சம் இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னாங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆகிடும். சப்ஜா சீட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வச்சேன். ரெண்டுமே ஊறிடுச்சு. இதோட சேர்த்து நன்னாரி எசன்ஸ். ஹோம்மேடாக பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூராக இருக்கும். இல்லை நீங்கள் வெளியில் கூட வாங்கிக்கலாம். நான் இப்போ ரெடிமேட்லேயே உங்களுக்கு பாட்டிலில் கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ரெடிமேடில் வாங்கிலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துப்பாங்க. ஹோம்மேடாக பண்ணையில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இது 3ஐயும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பண்ணலாம். முதல்ல பாதாம் பிசின் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு அரை டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாக்கில் நம்ம நன்னாரி சேர்த்துக்கலாம். இதோட நல்ல கட்டியாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய பால் சர்பத் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோடா சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கோங்க. சோடாவில் இனிப்பு இருக்காது, அதனால் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நன்னாரி சர்பத் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ்ஷான எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம சோடா சேர்த்துடலாம். இந்த சோடா சர்பத் பார்த்திங்கன்னா நம்ம குடிக்க போகிற நேரத்தில் தாங்க மிக்ஸ் பண்ணோம். அப்போ தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் கிடைக்கும். நான் இங்கே 3 நுங்கு எடுத்துருக்கேங்க. இது சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நுங்கெல்லாம் கிடைக்கும். முதல்ல இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த மேலே உள்ள இந்த இதை மட்டும் எடுத்துடுங்க. இதை சேர்த்துக்கிட்டால் துவர்ப்பு கொடுத்துரும், அதனால் இதை முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கோங்க. இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக நன்னாரி சிரப். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாப்புல நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. இந்த சர்பத்தில் தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக பதநீர் கிடச்சதுன்னா அதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.